கம்பை பாடும் பாட்டில் தமிழ், கம்பர் எழுதும் பாட்டில் தமிழ். தமிழ் 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 என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வாசகத்திற்கு இந்த கடவுள் நாட்டை ஆளக்கூடிய கனகேஸ்வரன் என்ற பெயரை பெற்று இந்நாட்டை கண்ணும் கருதுமாத்து வருகிறேன். அயல்நாடு சென்றேன், தனக்கடங்கிய கப்பப்படத்தை பெற்றுக் கொண்டு இதுதான் நாள் செல்கின்றேன். இருந்தாலும் நாட்டுக்கு நான் செல்ல வேண்டும், ஆடிப்பாடி செல்ல கூட செல்ல வேண்டும். எப்ப தெரியுமா? நல்ல நல்ல நிலம் பார்த்து இருந்தாலும் என்னை வரவேற்பதற்கு ஒருவர் காணவில்லை. யாருங்க? கைத்துல மாதிரி
மாதிரி போறான் மூஞ்சாச்சு மாதிரி எப்படி எனக்கு முன்பாக வரக்கூடியவனி இன்று கால தாமதம். சரி மாலை கொண்டு வந்திய எனக்கு தான் போடணும்னு பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுற அவசியம் தப்பா நினைக்கிறேன். பிறகு மாலையில இப்ப குண்டு வைக்கிறாங்க. மாலையில குண்டு வைக்கிறாங்க. ஆமா அப்படியா? மாலையில மேல வைக்கிறது கிடையாது, அடியில தான் வைக்கிறாங்க. அடியில வைக்கிறாங்க. ஆமா அதனால மாலை மேல போட்டா நீ மேல போடுவல. நான் மேல போயிடுவேன். ஆமா போய் நீ சம்பளம் கொடுத்து யாரு? நான் தானே கொடுக்கணும். நீ தானே கொடுக்குற. ஆமாடா. கூட்டி கொடுக்கிறது நீ தானே. என்னடா என்ன மாலையில குண்டு வைக்கிறாங்கன்னு சொன்ன ரைட்டு. கூட்டி வைக்கிறது நான் தான் பண்ணணும் உனக்கு. தப்பா நினைக்கிறேன். சம்பளம் மேல போட்டு கொடுக்கறல. அடடே சம்பளத்தை ஏத்தி சொன்னியா? ஆமா. சரியா? நான் தான் தவறா புரிஞ்சிட்டேன். ஆமா பின்ன கூட்டி கொடுக்கறது. ஏய் ஏய் சரியா? 8 மணில ஊர்ல வந்துட்டேனே. 8 மணிக்கு வந்து ஊருக்கு வந்துட்டேன். ஆமா யாரே கார ஒருத்தர் கூட பதில் தெரியல. ஏண்டா நீ கேட்ட கேள்விக்கு அந்த ஊர்ல பதில் தெரியல. ஆமா எல்லாருமே கேட்ட ஒருத்தரும் சொல்ல. அப்படியா? அதனால உன்னை கேட்டு போலன்னா ஓடியாந்து என்ன கேட்க வந்திருக்க? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ? நீ கேள்றா ஐயா சொல்றாரு. நான் சொல்றேன்டா. யார் எவ்வளவு தெரியுமா தெரியாதா? நாட்டுக்கு மன்னர் கேள்வி கேட்டா லட்டி பர்கர் கேள்றா சொல்றாரு. ஏய் இரு. ஆண்டவன் எலிக்கு எதுக்கு வாழை பச்சா? ஆண்டவன் எலிக்கு எதுக்காக வாழை பச்சான்? ஆமா இதுதான் நீ கேட்ட கேள்வியா? ஆமா இதுக்காடா இந்த ஊர்ல யாருக்கும் பதில் தெரியல. யாரும் சொல்ல. ஏய் உண்மையா சொல்ற? உன்னத சத்துமா ஆண்டவன் எலிக்கு எதுக்காக வாழை படைச்சான்? ஆமா இந்த ஊர்ல கேட்ட யாரும் சொல்ல. அதனால இப்ப என்ன கேக்குறேன்? ஆமா நான் சொல்றேன்டா. அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? சத்தியமா சத்தியமா சொல்ற. நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க அவுத்து போட்டு கோமன் தாடி இறங்கி ஓடிடுவேன். எப்படி ஓடுவ? கோமன் தாடா. எப்படி ஓடுவ? கோமன் ஏண்டா ஏற்கனவே நீ போட்டுக்கிட்ட கோமன் துணி தான். சரி சொல்லு விடு. சரி ஆகட்டும். இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். டேய் ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாழை படைச்சான்? ஆமா இத நீ கேட்டிருக்க. இதுக்கு என்ன பதில் தெரியுமா? என்ன பதில்? டேய் ஐந்தடி உள்ள ஜீவ தலத்திற்கும் 4 காலையும் 4 காலையும் ஒரு வாழையும் படைப்பது ஆண்டவன் பொருள். அப்படி இருக்க எலி கூட ஒரு 5 அடி உள்ள ஜீவன். அதற்கு 4 காலையும் ஒரு வாழை படைச்சிருக்காண்டா. கூட உள்ள என்னடா உனக்கு தெரியல கண்ணுரு. எனக்கு தெரியல. ஆமா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. சரி நீ சொல்லு. எலி சேர்த்து போச்சுனா வாழை போய் சப்பால் போடு. ஆண்டவன் எலிக்கு எதுக்குடா வாழை படைச்சானா? அது செத்து போச்சுன்னா தூக்கி போட்டு படைச்சிருக்கான். ஆமா ஏண்டா இத கேட்கதான் எங்கடா வந்தே நீ? எப்படி ஏய் சரி என்ன தெரியுமா? இந்த ஊர்ல 10,000 கடை முத்துக்கிறேன். உன்னத இந்த ஊர்ல 10,000 கடை முத்துருக்க. உன்னதா நீ விட்டுருக்க. உன்னதா ஆமா சரி ஆகட்டும். என்னாச்சு? தெரியுமா அந்த ஊர்ல 10,000 கடை முத்துனே. அந்த வீட்டான போற கேக்கலான்ட்டு கடத்தை கேட்க போனேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? 2 பேரும் நம்பியா? ஆமா. பிறகு என்னாச்சு? சின்ன பேரு நீ லூசு, சின்ன பேரு நீ லூசு, பெரிய பேரு நான் லூசு, பெரிய பேரு நான் லூசு. ஆமா ஏண்டா இப்படி எல்லாம் கழிவுத்துல பேர் வைக்கிறாங்க? கழிவுத்துல பேர் இப்படி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா சரியாகட்டும். சாப்பாடு டைப் பார்த்து நீ லூசு வெளிய போயிட்டா. நீ கடனை கேட்க நேரத்தில் நீ லூசு வெளியே போயிட்டாரு. வீட்டுல யாரு இருக்குது? ஏண்டா நீ லூசு வெளியே போயிட்டா வீட்டுல இருப்பது நான் லூசு. வாங்க ஏண்டா ஏதோ உன் வார்த்தை பிரகாரம் என்ன லூசு ஆகிற பார்த்தா நீ என்ன சொல்லிதான் தெரியணுமா இது? ஏய் சரியாக சொல்லு. 10,000 கொடுத்தல. ஆமாடா நான் கேக்கலான்ட்டு வீட்டான போனேன். நான் போற டைப் பார்த்து நீ லூசு வெளிய போயிட்டா. நீ போக நேரத்துல நீ லூசு வெளியே போயிட்டாரு. வீட்டுல யாரு இருக்குது? ஏண்டா வீட்டுல இருப்பது டேய் வேண்டாம் அடுத்து ஜெயித்து பாக்குறேன் மத்துமே கனவுதான். ஏண்டா உன் கனவு நான் சொல்ல வந்திருக்கேன். நீ எப்படியே பாட்டு ஆளா இருப்பா? ஏய் எதுக்கு நான் சொல்றேன். சரி ஆகட்டும். என்ன காலத்தாமதம்? ஒரு மீன் தொட்டி ஒண்ணு வாங்குறேன். மீன் தொட்டி வாங்கிருக்கியா? ஆமா நீயா? ஏய் உன்னதாடா வாங்கிரு. ஏய் மீன் தொட்டி வாங்கிருக்கியா? ஏய் உன்னதா 10 மீன் விட்டாதுல 10 மீன் வாங்கி விட்டுருக்க. ஒரு மீன் செத்து போச்சு. சரிடா மீன் எத்தனீங்க? ஏண்டா ஒரு மீன் தொட்டி வாங்கி 10 மீன் உள்ள விட்டுருக்க. ஆமா அதுல ஒரு மீன் செத்து போச்சு. மீதி இருக்குது 9. நான் உன் பேர் இருக்காங்களே. என்ன பண்ண 10 மீன் விட்டாதுல ஆமாடா ஒரு மீன் செத்து போச்சு. இல்ல மீன் எத்தனீங்க? ஏண்டா ஒரு மீன் செத்து போச்சுனா ஏன்னா என் தஞ்சி விடு காட்டுங்க சொல்றேன். ஏண்டா நீ சொல்லியா? ஏண்டா மீன் தொட்டில 10 மீன் வாங்கி விட்டுருக்கான். ஒரு மீன் செத்து போச்சு. மீன் எத்தனை இருக்கும்? வாடா அவரோட 9 இல்ல. ஐயா ஐயா எல்லாரும் போதுங்கறாங்க. நான் ஒரு
ஏண்டா 10 மீன்ல ஒண்ணு செத்து போச்சுன்னா 9 மீன் இருந்தா மூதேவி. நல்லா தெரியுமா தெரியல ஏண்டா தெரியல தெரியும் சொல்லி கூட உள்ள ஏய் உனக்கு தெரியல கண்ணீரே எப்படிடா எது எனக்கு தெரியும் எப்படி மீதி 10 மீன் இருக்கா ஏண்டா என்ன? வாங்கி விட்டது 10 மீன் ஆமா. அதுல ஒண்ணு செத்து போச்சு 9 மீன் எனக்கு உனக்கு 10 மீன் எப்படி வந்தது சேர்த்து போன மீன் தொட்டி உள்ளதான் இருக்குது ஏய் உன்னை நான் என்ன நினைச்சிட்டேன் உனக்கு கூட இருக்குடா உள்ள வச்சுக்கிறேன் என்னடா சரி ஆகட்டும் இதுவரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையா நாட்டு மன்னரு எந்த பொருள் சொன்னாலும் பார்த்து சொல்ல நீ எந்த பொருளை சொல்லினாலும் அதை பார்த்து லூப் போட்டு நான் சொல்றேன் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்ல நான் சொல்றேன் உண்மைவா கண்டிப்பா இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன் நல்லா யோசனை பண்ணி சொல்லு என்ன கண்டிப்பா நீ ஜெயிக்கிற ஆமாடா சரி அப்படி ஜெயிக்கலன்னா குத்துறேன் என்னடா வேணும் உனக்கு என்ன கடை நான் தரேன்டா கண்டிப்பா குத்துறேன் கண்டிப்பா அப்படி ஜெயிக்கலன்னு வச்சுக்க உன் முன்னாடி எனக்கு குத்துறேன் அருமையான போச்சு. ஏண்டா நான் ஜெயிக்கலன்னா என் பொண்டாட்டி உனக்கு கொடுத்துடணும் ஆமா சரிடா கண்டிப்பாக இந்த போட்டு நான் தான் ஜெயிக்கணும் நான் பாத்துலாம்டா சொல்றேன் நான் மாத்த மாட்டேன்டா எந்த பொருள் சொன்னாலும் பாத்து அலுவ போட சொல்ல கண்டிப்பா நான் சொல்றேன்டா கையில இது இது சாட்டை அது பாத்து அலுவ போட்ட சாட்டை அப்ப இது பல்புடா பாத்து அலுவ போட்ட பல்புலு அப்ப இது ஸ்டேஜ் அது பாத்து அலுவ போட்ட ஸ்டேஜ்லு அப்ப இது அது மிருதங்கம் அது பாத்து அலுவ போட்ட மிருதங்கலு அப்ப இது அது பெட்டி அது பாத்து அலுவ போட்ட பெட்டிலு இப்ப இது ஏய் ஏண்டா உனக்கு ஏதோ சிறியவன் எத்தனையோ கேள்வி கேட்டேன் இதுக்கெல்லாம் நான் சொல்லிருக்கேன் ஆனா ஒரு பூவை காட்டி இது பக்கத்துல லூப் போட சொல்றேன் இது என்ன தெரியுமா சொல்லு ஒரு பூ பக்கத்துல லூப் போட்டா என்ன ஆகும் தெரியுமா உன்னால முடியும் சொல்லு உன்னால முடியுமா என்னால முடியுமா நீ சொல்ல பாக்கலாம் இன்னொரு பேர் இது இதற்கு இன்னொரு பெயர் ஆமா என்ன பேர் இருக்கு புஷ்பம் புஷ்பம் டேய் அறிவு உன்னை என்ன நினைச்சிட்டேன் பூவுக்கு புஷ்பம் என்பது மறுபெயர் ஆமா எனக்கு தெரியாம போயிடுச்சு அது பாத்து அலுவ போட்ட புஷ்பலூடா அதான் உனக்கு தெரியல உண்மைதான்டா நான் ஒத்துக்கொள்றேன் இருந்தாலும் நான் என்ன கேள்வி கேட்டோம் அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லல உனக்கு உடம்பு டேமேஜ் ஆகுது அப்படியா சாப்பிடுறா வை சாப்பிடுறா பிரியாணி போறாங்க சரி வாங்க மூஞ்சி பாரு என்ன சாப்பிடா எக்காட்டா உள்ள இருந்து பெற்ற சாணா சரி ஆகட்டும் ஏய் மூஞ்சி பாரு எப்படி ஏய் அட பாடடா பாடா அடடா இல்லடா அவளை பேசுறாங்க ஏய் ரொம்ப அடிக்காத ரொம்ப அடிக்காத ஏண்டா அவன் தான் சிறியவன் ஏமா துண்டு பையன் தவறு செய்துட்டான் நீ என்ன கலதாமதம் ஐயா எங்க கேக்குறா கேக்குறீங்களா உனக்கு முன்னாடி வந்துருப்போம் ஏன்டா வரலன்னு கேக்குறேன் ஆமாண்டா ஐயோ வந்துருப்போம் என்னடா ஏய் என்ன என்ன ஏய் என்னடா தப்பா எடுத்துக்காத ஐயா உனக்கு முன்னாடியே வரலாம் தான் வீட்டுல இருந்து கிளம்புறேன் சரிடா எனக்கு கல்யாணம் 6 மாசம் ஆச்சு உண்மைதான் உனக்கு தெரியாமலையா ஏ மூதேவி உனக்கு திருமணம் செஞ்சு வச்ச நான் தானடா நீதான் உனக்கு கூட்டி வச்சுட்டு வந்தா என்ன வச்சா கம்பெனில எல்லா பேரும் அந்த வாத்தியார் வந்து உங்களுக்கு கூட்டி வைப்பான்னு பாத்துங்கறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நாக்கு தினமா போச்சு திருமணம் செஞ்சுட்டு வந்தீங்கல்ல ஆமாடா திருமணம் செஞ்சு நல்ல முறையில் வச்சுட்டு வந்தீங்க அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடு இல்லைங்க கல்யாணம் என்னமோ சூப்பரா பண்ணிட்டு வந்தேன் ஆனா என் மாமியார் இருந்து மறுபடியும் இங்க கூப்பிடல எனக்கு ஒரே கஷ்டமாயி போச்சு கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆகுதே மாமியார் மறுபடியும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் யோசிக்கிறேன் அப்பதான் எங்க மாமியார் மறுபடியும் கூப்பிடுறாங்க எனக்கு ஆசை வந்து போச்சு அதே மாமியார் மறுபடியும் பலமா இருக்க இருக்குது நினைச்சுக்கணும் நான் எங்க மாமியார் விட்டு கழி போயிருக்கிறேன் ஐயா மாமியார் வீட்டுக்கு போறேன் எங்க போறேன் மாமியார் வீட்டுக்கு போறேன் மாமியார் வீட்டுல பலகாரம் ரெடியா இருக்கு நினைச்சுக்கணும் யாரோ திருப்பி போய் மாமியார் வீட்டு வாசப்படி கேட்பாங்க உள்ள போயிட்டேன் 8 வச்சம் காலை வச்சு மாமியார் ரெடியா இருக்கிறாங்க மாதிரி இருக்குது மறுப்புள்ளைய போறோம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் போறாங்க நடு வீட்டுல உட்கார வச்சு ஐயோ தலைவாழையில வச்சு போடுறாங்க ஐயா எங்கயோ பெரியால அப்பதான் நினைக்கிறேன் அடே வாழை எலியே இவ்வளவு பெருசுக்குது மாமியார் பலகாரம் என்ன பெருசுக்குது புத்தி ஒண்ணு விட்டு போது பத்தியா தப்பா எடுத்துக்காதீங்க
தப்பா வச்சுக்காதயா மாமியார் எடுத்து செஞ்சு வச்சுக்கிறாங்க பலகாரம் ஆமாடா. அந்த பலகாரம் எவ்வளவு பச்சு வச்சிருக்காங்களோ எல்லாம் பெருசாக்குதா அவளா காத்திருக்கிறேன் அவங்க மாமியார் என்ன பண்றாங்க யாரா ஊப்புக்கு போயிட்டா எங்க போனாங்க ஊப்புக்கு ஏய் ரூமுக்கு ரூமுக்கு போயிட்டா ஒரு சொம்பு நிறைய தண்ணியா தர்றாங்க ஐயா கரகனாச்சி எள்ளு தெளிக்கிறதுக்கு மாதிரி இருக்குது எள்ளு உள்ள தண்ணி ஊத்தி வச்சு அடிச்சு பொசுக்கணும் அது ஒரு மூலையா போய் நின்னுச்சு இதுக்கு மேல பழக்க தர வச்சுக்கின்னு அவளா காத்திருக்காங்க எங்க மாமியார் திப்பி ஓடி போயிட்டு எங்க மாமியார் ஒரு பெரிய சட்டில தர்றாங்க ஐயா பழக்கம் பெரிய சட்டில கொண்டு வந்திருக்காங்க மாமியார் சட்டி வந்து மாமியார் சட்டி அந்த பெருசு கொடுமா ஏய் பாப்பா வந்தாருங்க அதுவே செட்டே பெருசாக்குது பலகார போய் தரக்கும் போடுறது வச்சுக்கின்னு அவளா காத்திருக்கிறோம் ஐயா எங்க மாமியார் அந்த சட்டி உள்ள கை விட்டா ரெண்டு களிமூத்தி வச்சு அடியில வைக்க களிமொத்த ஏய் அழகான உணவுடா இது என்னது ஏய் நம்ம நாட்டுல பாரம்பரிய உணவுனாக்கா களிதான்டா அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க ஏன்டா 6 மாசம் கழிச்சு மாமியார் வீட்டுக்கு போய் களிமூத்தி போய் துண்ணுமா நானு கரகனாச்சி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகி போச்சு தூக்கி அடிச்சு ஏழைய மாமியார் மூஞ்சில போச்சு போய் நேரம் போய் மாமியார் திரும்ப போய் உட்காந்துட்டேன் நேரா என் மாமியார் வர்றாங்க மருமகனே வாடா சாப்பிடுறான்ற மாமால போய் பள்ளியில் போயும் ஏய் இல்ல 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வருவேன் நீ போடுவ களிமுத்த நான் சோபனமா பாரு பாரு அப்பதான் என் மாமியார் சொல்றாங்க மருமகனே இது களிமுத்த கிடையாது இது பார்த்தா சிமிலி பலகாரம் சிமிலி பலகாரம் அதே சிமிலி பலகாரம் எப்படி செய்வீங்கன்னு கேட்டா இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்புலாம் போட்டு உரல போட்டு உலக வச்சு இடி இடி இடிச்சு நல்லா புடிச்சு செய்யற பலகாரம் உலக எங்க இடிக்கிறாங்க இல்ல உலக போட்டு உரல போட்டு உலகி வச்சிருக்காங்க ஐயா நல்லா புடிச்சு செய்யற பலகாரம் எனக்கு இது களிமுத்த தான் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் கோஷன் உட்காந்துக்கிறேன் ரெண்டாவது முன்னாடி வந்தா கண்மண் சாப்பிட மாதிரி தெரியல 2 பேரும் கம்முன்னு போய் படுத்துட்டாங்க நான் என்ன பண்றது பாவம் மாமியார் வீட்டுல மாதிரி வந்து கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு பட்டி பச்சுமா போன மாமியார் வீட்டுக்கு எனக்கு தெரியுமா களிமுத்த போடுவாங்க எனக்கு பசி எடுத்துக்கு செய்யா சரி கம்முன்னு போய் படுத்துடலாம் போய் வெளியே போடாங்களா துண்டு ஓடி போலாம் நச்சுக்குன்னு நேரா வீட்டுக்கு போறேன் ஐயா வீட்டுக்கு போய் பாய் வீச்சு போட்டு படுக்கலான்னு பாக்குறாங்க ஐயா பெருந்து உண்டு பாக்குற தூக்கம் வரல ஏண்டா பசியாடு படுத்தா எந்த மனுக்கு தூக்கம் வரும் ஐயோ என்னங்க பண்றது பசி வேற எடுத்துக்கிச்சு என்னடா பண்றதுன்னு பார்த்தேன் அப்பதான் ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது என்ன வாசனைடான்னு பார்த்தா இந்த சிமிலி இடிச்சு வச்சுக்கிறாங்களா உரல் அந்த உரல் பக்கத்துல தான் அங்க இருக்கு ஏண்டா எல்லாம் வேர்க்கலைய போட்டு இடிச்சா அவ்வளவு மனமா இருக்கும் ஐயோ ஐயா அந்த வாசனைய மூக்கு எரிச்சு பாரு பசி தூண்டி விட்டுச்சிங்க சரி இது எப்படிதான் இருக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு என் கையெத்திய மாமியார் உரல விட்டா ஐயா மாமியார் வரணும் ஏ பக்கத்துல மாமியார் வீட்டு உரல விட்டுங்க எட்டு வாயில வச்சு பாரு ஊரு கேட்டா எம்மூட்டு டேஸ்டா நோபர் டேஸ்டா அது மேமிஸ் பாட்டுமே இதெல்லாம் கை ஊட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்காது நாயை உள்ள விட்டு நாக போட்டு வைக்கலாம் ஒருத்தங்க வரல உள்ள தண்ணி சிமிலி பலகாரத்தை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முட்டு தலையை வெளியே தலையை கொண்டு போய் உரலுக்குள்ள கூட எப்படிடா வரும் ஐயோ நான் முயற்சி பண்ற வருமான்னு பாக்குறேன் வர மாதிரியே தெரியல சரி இப்படியே அப்படியே ஓடி போலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த உரல இஷ்டம் போடுறேன் ஐயா எனக்கு நைட்டு தூங்கும் போது ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னது உள்ள ஒண்ணுமே போட மாட்டேன் ஒரே ஒரு வேஸ்ட் கட்டுன்னு படிப்பேன் மாமியார் வீட்டுல அந்த மாதிரி பட்டம் பாரு இந்த பேகட வயல போற வயல இந்த வேஸ்ட் ஆணில மாட்டிக்கிச்சு வேஸ்ட் ஒரு பக்கம் பூச்சு நான் எப்படி போறேன் திறந்து மெனில உரல இஷ்டம் போயிருக்கிறேன் நானு அப்படியே போன பாரு சரியா எங்க மாமியார் விட்டு மாட்டு கொட்டா வச்சுங்க அன்னைக்கு பார்த்து மாடு அர்த்தம் ஓட்டுக்குது மாதிரி இருக்குது இந்த உரல அதோட இன்னும் போச்சு அதுக்கு மேல இசுக்கிறேன் வரல சரி இப்படியே நிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே நான் எப்படி நிக்கிறேன் 4 கால பாய்ச்சல் நினைக்கிறேன் நான் சரியா 4 மணி ஆச்சு ஐயா 4 மணி ஆச்சுன்னா என் மாமியாருக்கு பால் கறக்கிற வழக்கம் இருக்குது ஆமாடா ஐயோ மாரியாத்தா தாயே நான் என்ன பண்ணுவோம் புரியல சரியா மணி 4 மணி ஆச்சு என் மாமியார் எங்க வராங்க பால் கறக்கிறதுக்கு ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கின்னு மாட்டு தென்னை வந்து அன்னைக்கு பார்த்து மாடு அறுத்து ஓட்டுக்குது இந்த சொம்பு எடுத்துக்கின்னு வர வயல கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க ஐயா ஐயோ என்ன இந்த கண்ணுக்குட்டி திப்பு திப்புன்னு ஓடியாச்சு பாரு ஆத்தா யாரு மனுச்சு யாரு அதுக்கு தெரியக்கூடாது நான் 4 கால பாய்ச்சி நிக்கிறேன் பாரு நான் அவங்க வாத்தா நச்சுக்கணும் மாடு கூட்டிச்சு பாரு எனக்கு உள்ள கருத்துலாம் கலிங்க போச்சுங்க இதோட விட்டுருவாங்க ஓடி போலான்னு பார்த்தா என் மாமியார் அந்த சொம்பு தண்ணி எடுத்துக்கணும் மாடு தேன்னு வராங்க ஐயா நான் 4 கால பாய்ச்சல் இருக்கிறேன் நான் தான் மாடு நச்சுக்கண்டா என் மாமியார் நேரா கிட்ட வர்றாங்க உள்ளங்கையில தண்ணி ஊத்துக்கணும் எத்தனை அடிக்கிறாங்க பொழிச்சு என் மாமியார் எனக்கு அடிக்க எனக்கு அப்படியே தெம்பா இருக்குது அதே இதோட விட்டுருவாங்க போலக்குதுன்னு பார்த்தா மாமியார் பால் கறக்கிறதுக்கு வராங்க எட்டிய மடியில கை வச்சாங்க பாரு கூட்டினாங்க 3 ஊரு போன வார்த்தை பசு மாடு வாங்கினேன் மாடு வாங்கும் போது 4 காம்பு இருந்துச்சு 3 காம்பு ஒரே காம்பு என்னடா இப்படி ஒரு
ஊருக்குள்ள வந்தேன் சாப்பாடு கொட்டாக்கு கொடுக்குறான் சரி ஆனா தூக்கங்க அந்த தூக்கத்துல வந்து கதை இதுக்கடா எவனா ஊங்க இருக்கேன் மூஞ்ச பாரு சரி ஆகட்டும் அறிவே இல்லம்மா நான் வந்து கேட்டல வச்சு முன்னாடி தரேன் என் பொண்டாட்டி கண்டிப்பா உனக்கு நான் தரேன் கண்டிப்பா ஆமாண்டா போயிட்டு குத்தன ஊடாண்டு போய் கண்டிப்பா நான் தரேன்டா இருந்தாலும் என் பொண்டாட்டி உனக்கு என்ன ஆகுது நீ யாரு சொல்லிப்போ அக்காவாவது உங்க அக்காவே உனக்கு வேணும் வை அக்காவை தள்ளு போலான்னு பாக்குறா அறிவே இருந்தாலும் ஐயா உன் கதையை விடுங்கள் என் கதைக்கு வருவோம் எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் உருவாடி விட்டன செல்வத்தை வாரி வாரி கொடுத்தான் ஆண்டவன் எனக்கென்று எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயக்கத்திலேயே என்ன தவிர ஆண்டவன் எனக்கு எவ்வளவு குறைவு கிடையாது அப்படி இருந்தும் என் மனசு என்ன தெரியுமா எனக்கு எனக்கு பின்னாக ஒரு மயிலச்சலும் இல்லையே என்ற குறையை தவிர ஆண்டவன் எனக்கு எவ்வளவு குறைவு அப்படி இருந்தும் என்னுடைய மனைவிக்கு நான் குழந்தை அவளோ எனக்கு குழந்தை என்று சந்தோஷமா வாழ்ந்து வருகிறோம் அப்படியா இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய மனைவி கணவனையை நான் பார்க்க வேண்டும் கூண்டத்தில் நீ சிரித்தாய் முருகா தனி மலை மீது எதிரொலிக்கும்
இல்லை அங்கு உருவாக மண்ணு போல் பஞ்சமில்லை பரம் சிரித்தாய் முருகா தனிமலை மீது எதிரொலிக்கும் மலை மீது எதிரொலிக்கும் 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 வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் வல்லவனின் வாய்மொழிக்கேற்ப இந்த கனகபுரி நாட்டை ஆளக்கூடிய கனகேஸ்வர மன்னருக்கு மனைவியாக கனகவல்லி என்னும் பெயர் கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் அனுதினம் சென்று கணவரை காண வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடன் வரக்கூடிய தோழியை பார்க்கணும். அவ எங்கத்தான் போற எங்கத்தான் வர ஒண்ணுமே தெரியல. அவள் இன்னைக்கு விட்டதா இல்ல